Dear students, welcome to Abbas Mathematics. நம்ம பார்க்க போகிறது Discrete Mathematics 12.1 Introduction. Dear students, இதுவரையும் கேட்ட இந்த பப்ளிக் கொஸ்டின் பூராமே உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் ஆன்லைன் பத்திரிக்கை அதில் வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் அதில் செஞ்சு வச்சுருக்கேன். அதை பார்த்து பயன்படுத்திக்கங்க. ஸ்டெப்ஸில் ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கேன். டவுட் இருந்தால் கேட்டுக்கங்க. சரி, இந்த டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது. நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த மாடர்ன் அல்ஜிப்ரான்னு சொன்னோம். மாடர்ன் அல்ஜிப்ரா பிஎஸ்சி மேத்ஸ் படித்தவர்களுக்கெல்லாம் தெரியுது. அல்ஜிப்ரா தனி பேப்பர் 100 மார்க் இருக்கும். ஈஸியாக 100 மார்க் எடுத்துருவாங்க. மாடர்ன் அல்ஜிப்ரா ஆர் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரான்னு சொல்லுவோம். ஒரு 5 பாயிண்ட் இருக்குதுல்ல, இது ரொம்ப ஈஸியான சம். இது பூராமே அவ்வளவு ஈஸியான சம்மு. ட்ரூத் டேபிளுக்கு சாய்ஸு இதை கேட்டான்னு கேட்டுருவாங்க. ஒருவேளை ட்ரூத் டேபிள் 5 மார்க்கில் கேட்காம 3 மார்க்லேயே 2 மார்க்லேயே கேட்டு இந்த சம்மை மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் பைனரி ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. ஸ்டார் பைனரி ஆப்ரேஷன். பைனா 2 சோடியம் பை கார்பனேட், கார்பன் டை ஆக்சைடு. இந்த மாதிரி டைனாலும் பைனாலும் ஒன்று தான். யூனிமாலிகுலர், டை மாலிகுலர், இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில். பைனரி கம்ப்யூட்டர்லேயும் பைனரி சிஸ்டம் 0 1 பைனரி சிஸ்டம் எடுத்திருப்பீங்க. இங்கே பைனரி ஆப்ரேஷன்றது ஒன்றும் கிடையாது. ஏதாச்சும் 2 டேர்ம்ஸ் எடுத்து ஒரு ஆப்ரேட்டர். பைனரி ஆப்ரேட்டர்னா என்ன? ப்ளஸ்ஸு மைனஸு இன்ட்டு டிவைடு பவரு. ஜென்ரலாக உள்ளது ப்ளஸ் மைனஸ், பெருக்கல் வகுத்தல் கூட்டல் கழித்தல். இதுதான். இப்போ 2 டேர்ம் இந்த இருக்கு. 2 + 3 = 5. இந்த இடத்துல பைனரி ஆப்ரேஷன் இஸ் பிளஸ். ஈருறுப்பு செயலி, பைனா 2 ஈருறுப்பு செயலி. இந்த இடத்துல பிளஸ். இந்த ஸ்டார் பிளஸ், ஸ்டார் தான் சொல்லுவேன்னா. ஸ்டார் பிளஸ்ன்னு கொடுத்துருந்தா 2ஐயும் பிளஸ் பண்ணணும். ஒருவேளை ஸ்டார் இந்த பைனரி ஆப்ரேட்டர் இன்ட்டுன்னு இருந்துச்சுன்னா 2ஐயும் இன்ட்டு பண்ணுவேன். இன்ட்டு பண்ணால் 6ன்னு கிடைக்கும். டிவைட் பண்ண சொன்னாக்கா 2ஐயும் டிவைட் பண்ணுவேன். டிவைட் பண்ணால் 0.6 கிடைக்கும் சம்திங். அதே மாதிரி 2 பவர் போட சொன்னாங்கன்னா, அதாவது 2 * 3 = 2 பவர் 3ன்னு இருந்தால் பவர் இது 8ன்னு கிடைக்கும். சப்போஸ் ஸ்டார் மைனஸ் இருந்துச்சுன்னா 2 - 3 = -1 வரணும். இதுதான் இந்த பைனரி ஆப்ரேஷன். இந்த பைனரி ஆப்ரேஷனுக்கு இன்னொரு பேர் க்ளோசர் ஆக்சியம் ஆர் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஆர் ஸ்டார் இஸ் க்ளோஸ்டு ஆர் ஸ்டார் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன். அந்த மாதிரி 3 விதமாக சொல்லலாம். இந்த சம பொறுத்தளவு பார்த்தோம்னா இதில் நமக்கு 2 விஷயம் வேணும். ஒரு நான் எம்டி செட்டு வேணும். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், set of whole numbers, set of integers, set of rational numbers, set of real numbers, set of complex numbers. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கும். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ அதை பார்த்தோம்னா அடிஷன் 2 + 5 நேச்சுரல் நம்பரில் என்ன இருக்குது? 2 3 4 5 6 and so on இருக்கும். 2 + 3 5 அந்த அதுக்குள்ளே இருக்குது.
அப்போ ப்ளஸ் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் நேச்சுரல் நம்பர். ப்ளஸ் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் நேச்சுரல் நம்பர். இன்ட்டு 2 into 3 இந்த மாதிரி ஏதாச்சும் 2 டேர்ம் எடுக்கணும். ஸ்டாரை பொறுத்து ஆப்ரேட் பண்ண சொல்லணும். ஆப்ரேஷன்னா ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ்னா மைனஸ், டிவைட்னா டிவைடு. இந்த மாதிரி பண்ண சொன்னாங்கன்னா அது வரக்கூடிய ஆன்சர் வந்து அந்த நேச்சுரல் நம்பரில் இருக்கணும். இருந்துச்சுன்னா ஸ்டார் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன். இப்போ 2 டிவைடட் பை 3. 2/3 வந்து டிவைட் பண்ண முடியாது. பாயிண்டில் இருக்குது. பாயிண்டே கிடையாது. நேச்சுரல் நம்பரில் பாயிண்ட் கிடையாது. அதனால் அந்த இடத்துல டிவைட் இஸ் நாட் எ பைனரி. டிவைட் இஸ் நாட் எ பைனரி ஆன் n. டிவைட் நாட் எ பைனரி ஆன் n. ஆனால் இதோட வரும் 2/3 அந்த மாதிரி இருக்கும். 2/3 8 அந்த இருக்குது. எடுத்துக்கிற 2 நம்பர் இருக்கணும். ஸ்டாரை பொறுத்து ஆப்ரேட் பண்ணி வரக்கூடிய நம்பர் அதில் இருக்கணும். அப்படி இருந்தால் பைனரி அல்லது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அல்லது ஸ்டார் இஸ் க்ளோஸ்டு. 2 - 3 இது வந்து -1 கிடைக்குது. -1 அதுக்குள்ளே கிடையாது. அப்போ -1 இஸ் நாட் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் n. முக்கியமான ஒன்றா இருக்குது. அதே மாதிரி டிவைடு நாட் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் n. இதுதான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி.